பொங்கல் வைக்கிறோம் வீட்டுல. பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? ஏமா அந்த பண்டிகை எதுக்கு உருவாக்குறது தெரியல, குழந்தைங்களுக்கு தெரியல. சொல்றதுக்கு முன்னால இதுக்கே நீங்க கோவப்படுவீங்கன்னா, பொங்கல்னா முதல்ல என்னன்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுங்களா? ஐயோ நான் பார்த்தேன், அவனை பார்த்தேன். அப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா இங்க பொறுமையா இருப்பாரு? என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. உங்களுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களும். ஜல்லிக்கட்டு எதுக்காக வந்தீங்க? அவ்வளவு பேர் எதுக்காக போராடினீங்க? பாரம்பரிய விளையாட்டு. என்ன பாரம்பரியம்? யாருக்கு பாரம்பரியம்? ஈழத்தமிழின் பாரம்பரிய விளையாட்டு. சரி, அப்படின்னும் போது பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து அது ஈடுபாடு இல்லையா? ஈடுபாடு இருக்கு. வழி பிறந்தால் வழி பிறகும். அதுதான் நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு அதிகப்படியான பொறுமை அவர் கோபியாவுக்கு தான் இருக்கும். கிராமம் என்பதுதான் தமிழர்களுடைய அடையாள குறியீடு. கிராமம் இருக்கிற வரைக்கும் தான் பொங்கல் இருக்கும். இந்த உழவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் பொங்கல் இருக்கும். இன்னைக்கு வந்து முழுக்க வந்து கிராமங்கள்லாம் இன்னைக்கு காலி ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு அங்க இருக்கிறது யாருன்னா வயசானவங்க, நோயாளிகள், இளைஞர்கள் மிக குறைவா. அவங்க தான் கிராமத்துல இன்னைக்கு இருக்காங்க. கிராமத்துல ஒருத்தவங்க இருக்கிறதே ரொம்ப அவமானமா நினைக்கிறான். இவ்வளவு பேருக்கு உணவிடுற இந்த தொழில செய்ய போறது யாருங்கிற கேள்வி, யார் செய்யணும்? எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்குமா? நமக்கு அதுல பொறுப்பு இருக்கு. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பொங்கலுங்கிறது ஒரு விடுமுறை, அதுக்கு 4 நாள் 5 நாள் விடுமுறை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாம், வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாம், கிளப்ல சுத்தலாம், அங்க சுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுங்க.